பாருப்பா என்னப்பா activity based costing. Yes. See here, see the example. What is the base root of your activity based costing? பாருப்பா overhead in traditional costing system, overheads are grouped together under one cost center and then absorbed to product cost as one of the bases such as direct labor hours, machine hours, volume, etc. கரெக்டாப்பா? எல்லாமே கொண்டு வந்து யார்கிட்ட நிப்பாட்டிடுவீங்க? ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல நிப்பாட்டிட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸோ நம்பர் ஆஃப் ஹவர்ஸோ நம்பர் ஆஃப் மெஷின் ஹவர்ஸோ போட்டு என்ன பண்ணிடுவீங்க? ஒரே ஒரு ஓவர் ஹெட் ரேட்டை கால்குலேட் பண்ணிட்டு போனீங்க. அதானப்பா? அதான பண்ணீங்க. Now second one, the main cause of inaccuracy is in the calculation of overhead rate itself. இங்க பிரச்சனை என்னன்னா ஓவர் ஹெட் ரேட்டை கால்குலேஷன் பண்றதுக்கு நீங்க ஒரு கால்குலேஷன்ஸ் போடுறீங்க இல்லையா, அந்த கால்குலேஷனே என்னவா இருக்கு? இன்அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கிறேன் நான். These rates assume that products take longer to make, generate more overheads and so on. Is the overhead so calculated remains constant for production of all kinds of output? ஒவ்வொரு விதமான அவுட்புட்டை வந்து என்ன பண்றீங்கன்னா செப்பரேட் இங்க ப்ரொடியூஸ் பண்றீங்க. எல்லாத்துக்குமே எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸும் யூஸ் பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கரெக்டா? உதாரணத்துக்கு பிஸ்கெட் இண்டஸ்ட்ரி எக்ஸாம்பிள். ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ்ட் டார்க் ஃபேண்டசி அண்ட் குட் டே. பாருப்பா, டார்க் ஃபேண்டசி அண்ட் குட் டே மிக்சிங் ஆஃப் வீட் ஃப்ளோர் யாருக்குப்பா இருக்கும்? இருக்குமா இருக்காதாப்பா? ஃபேண்டசிக்கும் இருக்கும், குட் டேக்கும் இருக்கும். சாக்கோ ஃபில்லிங் ஆக்டிவிட்டி யாருக்கு இருக்கும், யாருக்கு இருக்காது? டார்க் ஃபேண்டசிக்கு இருக்கும், யாருக்கு இருக்காது? குட் டேக்கு இருக்காது. ஹீட்டிங் த ஃப்ளோர் ரெண்டு பேருக்குமே இருக்கும். பிஸ்கெட் மாவை வந்து என்ன பண்ணுவாங்க? ஹீட் பண்ணுவாங்க. பேக்கிங் இன் பேக்கெட்ஸ், செப்பரேட் பேக்கெட்ஸ். டார்க் ஃபேண்டசி பாத்தீங்கன்னா செப்பரேட் பேக்கெட்ஸ்ல பேக் பண்ணுவாங்க, ஆனா குட் வே அப்படி இருக்காது. கரெக்டாப்பா? ஒரே ஒரு பேக்கிங் தான், உள்ளார பிஸ்கெட்டுக்கு இன்னொரு பிஸ்கெட் பேக்கிங் கிடையாது. ஓகே, சோ if overheads are absorbed based on direct labor hours, assume 100 packets of both the kinds of biscuits are produced in 2 hours, where the overhead absorption rate as per traditional method is 10 per hour, then total overhead rate for 100 packets comes to ₹20. ரெண்டு பேருக்குமே என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாரு 100 packets produce பண்றாங்கன்றாங்க. சரியா? both the kinds of biscuits are produced in 2 hours. ஓகேவா? where the overhead absorption rate as per traditional method னா உங்களுக்கு இப்ப கால்குலேட் பண்ணிருக்கீங்க இல்லீங்களா அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட்ல, ஒரு ஹவருக்கு எவ்வளவு ஆகுதுன்றாங்க? ₹10 ஆகுதுன்றாங்க. அப்போ பேக்கேஜ் பண்றதுக்கு வந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஒரு குட் டே பிஸ்கெட் வந்து நீங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எல்லாமே போடுறதுக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகுதுன்ற 2 hours ஆகுதுங்கிறேன். கரெக்டா? அப்போ நியாயப்படி பார்த்தானா ரெண்டு பேருக்குமே சேமா வரணுமா, இல்ல அப்படின்னு பார்த்தானா குட் டே கம்மியா வந்து டார்க் ஃபேண்டசிக்கு அதிகமா வரணுமா? குட் டே கம்மியா வந்து டார்க் ஃபேண்டசிக்கு அதிகமா வரணும். ஏன்? ஆக்டிவிட்டிஸ் தேவைப்படுறது அதிகமா இருக்கும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்கிறேன்? ட்ரெடிஷனல் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட் போறப்ப ரெண்டுத்துக்குமே ஓவர் ஹெட்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவீங்க? சேமா ரெக்கார்ட் பண்ணுவீங்க. அதுதான் இன்அக்யூரசி அப்படிங்கிறேன் நான். புரியுது என்ன சொல்றேன்றது? அப்போ மல்டிபிள் ப்ராசஸ் இன்வால்வ் ஆகி மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா who will be losing out its scope? Your traditional absorption costing method will be losing its scope. Who will be coming into play? ABC will be coming into play. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? Now let us go for terminologies involved in ABC. Meaning of terms used in ABC. யாரு? A stands for activity. Activity னா என்ன? Each process is said to be known as activity. அதாங்க பார் கொடுத்திருக்கிறேன் பார். Activity here refers to an event that incurs the cost. That is example inspecting the raw material. Second one, cost object. Cost object னா யாரா இருப்பாங்கப்பா? யாருப்பா காஸ்ட் ஆப்ஜெக்ட்? நான் நேத்தே சொன்னேன். காஸ்ட் ஆப்ஜெக்ட் யாரு? அவுட்புட். காஸ்ட் யூனிட் தான் எக்ஸ்பிரஷன் ஆஃப் யுவர் காஸ்ட். காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா யாருன்னு சொன்னேன் நேத்து? அவுட்புட். காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா யாருன்னு சொன்னேன் நான்? அவுட்புட். 2 நாளே தாங்க பிடிக்க முடியல, இன்னும் 20 நாள் இருக்குது. ஓகேவா? காஸ்ட் ஆப்ஜெக்ட் யாரு? அவுட்புட். It is an item for which cost measurement is required. Example, a product or a customer. Inspecting per kg per packet. Per kg per packet அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? It is your, see output, basically it is an output. Unit means
பெர் கேஜி, பெர் கிராம், பெர் கேஜி, ஓகே, பெர் மீல், ஓகே, இது எல்லாமே வந்து என்னவா இருக்கும், பெர் யூனிட்டா இருக்கும். ஓகே, அவுட்கம், அல்டிமேட் அவுட்கம்னா என்ன, ultimate outcome is nothing but your a product or a customer, correcta, it is your output, it is your output, that is your cost object. Cost driver, yaar cost driver அப்படினா, best thing, let me go for an example. Okay, see here, research and development, இதுதான்ப்பா வந்து என்னன்னா business functions. Business functions is otherwise known as process, processes are otherwise known as activity. ஓகேவா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டியில நம்பர் ஆஃப் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் தகுந்த மாதிரி காஸ்ட் பூல் என்னவாகும்பா, சேஞ்ச் ஆகும். வாட் யூ மீன் பை காஸ்ட் பூல்? இப்போ 3 விஷயம்ப்பா. ஏப்பா இந்த 4 விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா தெரிஞ்சுக்கணும். காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா யாரு? அவுட்புட். காஸ்ட் பூல்னா நீங்க நியூமரேட்டர்ல அப்சார்ப்ஷன் ரேட் கால்குலேட் பண்றப்ப டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் சொன்னீங்க இல்லையா, டோட்டல் ஓவர் ஹெட்ஸ், that is nothing but your cost pool. Cost pool na enna, total of your expenses, total of your expenses is said to be known as cost pool. சரி, இப்போ அடுத்தது ஏன்பா இங்க பாருப்பா, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ஒரே ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்றதுனால, ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்றதுனால 10 லட்சம் ரூபாய் இருக்குப்பா. எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு இருக்கு? 10 lakhs. 2 ரிசர்ச் ப்ராஜெக்ட் கண்டக்ட் பண்றதுல எவ்வளவு ஆகுதுன்னா 20 lakhs ஆகுது. புரியுதாப்பா? அப்போ எத்தனை ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குதுப்பா? 2. ஒன்னா இருக்கிறப்ப எவ்வளவு இருந்தது? 10 lakh. இப்போ 2 ஆகிறப்ப எவ்வளவு ஆகுது? 20 lakh. புரியுது என்னன்றது? அப்போ அந்த நம்பர் ஆஃப் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் நான் சொல்றேன் இல்லையா, அதுதான் என்ன? காஸ்ட் டிரைவர். என்னங்கிற? காஸ்ட் டிரைவர். நான் சொல்றது புரியுதா? எத்தனை வாட்டி இப்போ அப்போ என்ன ஆகும்? இப்போ எனக்கு சொல்லு, நம்பர் ஆஃப் டிரைவர்ஸ் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆக புரியுது என்னன்றது? காஸ்ட் டிரைவருடைய ஃப்ரீக்வன்சினா என்ன? அத்தனை தடவை நீ அந்த ஆக்டிவிட்டியை என்ன பண்ணிட்டு இருப்ப? யூஸ் பண்ணிட்டு இருப்ப. கரெக்டா? அப்போ நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீ அந்த ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ண நம்பர் ஆஃப் டைம்ஸ் அந்த காஸ்ட் டிரைவரை யூஸ் பண்ண உனக்கு காஸ்ட் பூல் என்னவாகும்? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். என்ன ஆயிட்டு இருக்கும்? சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இன் டர்ம்ஸ் இட் வில் பி கீப்ஸ் ஆன் இன்க்ரீசிங். புரிஞ்சது? இப்போ காஸ்ட் டிரைவர் யாருன்னா, காஸ்ட் டிரைவர் இஸ் நத்திங் பட் யுவர் ஃப்ரீக்வன்சி. என்னது? ஃப்ரீக்வன்சி. நம்பர் ஆஃப் டைம்ஸ், how many number of times you are using the particular activity. புரியுது என்ன சொல்றேன்றது? now you see here, now you see the definition. It is a factor that causes a change in the cost of an activity. Cost of an activity யாருப்பா? காஸ்ட் பூல். யாருப்பா? காஸ்ட் பூல். ஏன்பா நான் சொல்றது புரியுதா? total cost of particular activity is known as cost pool. overheads, total overheads is your cost pool. ஓகேவா? அப்போ ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ண எத்தனை வாட்டி நீங்க யூஸ் பண்றீங்கன்ற ஃப்ரீக்வன்சியை சொல்றவங்க தான் யாரு? காஸ்ட் டிரைவர். பாரு, cost pool, it represents a group of various individual cost items. It consists of the costs that have the same cost effect relationship, total inspection cost amount. ஏம்பா நான் சொல்றது புரியுதா? இப்போ say for example, see here, inspection is an activity. Agree or not? Inspection is an activity. Agree or not? Yes. Sir, see here, inspection cost comes to 10 lakh. இந்த 10 lakh பேர் என்னப்பா? இந்த 10 lakh பேர் என்னப்பா? காஸ்ட் பூல். ஓகே. இன்ஸ்பெக்ஷன் என்றது பேர் என்ன? ஆக்டிவிட்டி. ஓகே. நம்பர் ஆஃப் டைம்ஸ் இன்ஸ்பெக்ஷன் கண்டக்டட். என்னப்பா? சே ஃபார் எக்ஸாம்பிள் 10 times. வாட் டஸ் இட் மீன்? காஸ்ட் டிரைவர். சரி, இப்போ இன்னொன்னு கால்குலேட் பண்றேன். காஸ்ட் டிரைவர் ரேட் இஸ் ஈக்குவல்ஸ் டு 10 lakh divided by 10 times. 10 lakh divided by 10 times எவ்வளவு வருது? 1 lakh. what does it mean? காஸ்ட் டிரைவர் ரேட் என்னது? ஒரு வாட்டி அந்த ஆக்டிவிட்டியை யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு செலவு எவ்வளவு ஆகும்? 1 lakh ஆகும். புரியுதா? ஒன் டைம். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் யூசிங் ஆக்டிவிட்டி ஒன்ஸ்? ஒரு வாட்டி அந்த ஆக்டிவிட்டியை நான் யூஸ் பண்ணோம்னா, ஒரு வாட்டி நான் இன்ஸ்பெக்ஷனை கண்டக்ட் பண்ணணும், எனக்கு எவ்வளவு ஆகும்? This is known as cost driver rate. எப்ப புரியுதா? காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன? அவுட்கம். காஸ்ட் பூல்னா என்ன? டோட்டல் காஸ்ட். காஸ்ட் டிரைவர்னா என்ன? ஃப்ரீக்வன்சி.
frequency of using what activity, அதனால என்ன சேஞ்ச் ஆகும், காஸ்ட் பூல் சேஞ்ச் ஆகும். காஸ்ட் டிரைவர் ரேட்னா என்ன, காஸ்ட் ஆஃப் யூசிங் ஒன் டைம் யுவர் ஆக்டிவிட்டி. ஏப்பா புரியுதா புரியலையா? எவ்ரிபடி காட் இட், எவ்ரிபடி காட் இட். எழுதிக்கோப்பா, ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். எழுதிட்டியாப்பா? ஸ்டெப்ஸ் இன் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங். Steps in activity based costing. Number 1, identification of activity. கரெக்ட் தானப்பா? என்னென்னலாம் ப்ராசஸஸ் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா? இருக்கிறதுலே மிகப்பெரிய தலைவலி அதுதான். நம்பர் 2, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் டிரைவர். கரெக்டா? எழுதியாச்சாப்பா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் யாருப்பா? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஆக்டிவிட்டி. செகண்ட் ஸ்டெப் என்னப்பா? ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் காஸ்ட் டிரைவர். தேர்ட் ஒன், determination of cost pool. Cost pool na என்னப்பா? Total cost of activity. Done. Total cost of activity. Third one, fourth one. மூணு ஆயிடுச்சாப்பா? ஃபோர்த் ஒன் என்னப்பா? நெக்ஸ்ட் காஸ்ட் பூல் வந்துட்டாங்க, காஸ்ட் டிரைவர் வந்துட்டாங்க. அப்ப என்ன கால்குலேட் பண்ணும்? காஸ்ட் டிரைவர் ரேட். காஸ்ட் ஆப்ஜெக்ட் இல்ல, காஸ்ட் டிரைவர் ரேட். காஸ்ட் ஆப்ஜெக்ட் செப்பரேட், அவ்வளவுதான். காஸ்ட் டிரைவர் ரேட் ஃபார்முலா என்னப்பா? காஸ்ட் பூல் டிவைடட் பை காஸ்ட் டிரைவர். இங்க பாருப்பா, ஆக்டிவிட்டி யார் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது பாரு. ஆர்டரிங் அண்ட் ரிசீவிங் மெட்டீரியல்ஸ் காஸ்ட். கரெக்டாப்பா? யாருப்பா டிரைவர்ஸா இருக்காங்க? நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர். செட்டிங் அப் ஆக்டிவிட்டிக்கு யாருப்பா இருக்கிறாங்க? நம்பர் ஆஃப் செட்டப்ஸ். மெஷின்ஸ்க்கு மெஷின் ஹவர்ஸ். அசம்பிளிங்க்கு நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் அசம்பிள்ட். இன்ஸ்பெக்ஷன் அண்ட் டெஸ்டிங் காஸ்ட், நம்பர் ஆஃப் டெஸ்ட்ஸ். பெயிண்டிங் காஸ்ட், நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் பெயிண்டட். சூப்பர்வைசிங் காஸ்ட், டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். புரிஞ்சுதாப்பா? இவங்க எல்லாருமே வந்து என்னவா இருப்பாங்க? காஸ்ட் டிரைவரா இருப்பாங்க இந்த ஆக்டிவிட்டிஸ். ஓகே, இட் இஸ் an example. I'll be coming back to the differentials at a later point of time. Okay, limitations அதுக்கே வந்துரும். ஓகேப்பா, ஃபைன். Let us go for sum. புக் எடுப்போம்.
illustration 1 எடுப்பா. எடுத்துட்டியாப்பா? படிப்பா. ABC Limited is a multi-product company manufacturing how many products? 3 products. What are the 3 products? A, B and C. The budgeted costs and production for the year ending 31st March are as follows. ABC production quantity units எவ்வளோ? 4000, 3000, 1600. 3 product, 3 விதமான quantity units. Resources per unit. Direct material. ஒரு யூனிட்க்கு எவ்வளோ கேஜி தேவைப்படுது? 4 kg. பிக்கு எவ்வளோ கேஜிஸ் தேவைப்படுது? ஒரு யூனிட்க்கு 6 kgs. சிக்கு ஒரு யூனிட்க்கு 3 kgs. டைரக்ட் லேபர் மினிட்ஸ். ப்ராடக்டே ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் தேவைப்படுது? 30 minutes. கரெக்டாப்பா? தட் மீன்ஸ் ஐ கேன் சே இட் இஸ் half an hour. கரெக்ட். நெக்ஸ்ட் பிக்கு எவ்வளோ மினிட்ஸ் தேவைப்படுது? 45 minutes. சிக்கு 60 minutes. கரெக்டா? என்னன்னு புரியுதா? ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளோன்னு சொல்லி போட்டாச்சு. ஓகே, லெட் us read the question further. The budgeted direct labor hour rate was 10 rupees per hour and budgeted material cost was 2 rupees per kg. என்னப்பா சொல்றாங்க? டைரக்ட் லேபர் ரேட் எவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு? 10. பட்ஜெட்டட் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோ? 2 rupees. ஏன்பா ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் யாருக்குப்பா கால்குலேட் பண்றோம்? மெட்டீரியல்கா, லேபர்க்கா, ஓவர் ஹெட்ஸ்க்கா? யாருக்குப்பா கால்குலேட் பண்றோம்? டவுட் இருக்காப்பா ஓவர் ஹெட்ஸ் தானான்ட்டு? யாருடைய தொடர்ச்சின்னு? ஓவர் ஹெட் சாப்டர்ஸோடைய தொடர்ச்சின்னு. கரெக்டா? புரியுது என்ன சொல்றன்றது? ஸோ இட் இஸ் யுவர் ஓவர் ஹெட்ஸ் எக்ஸ்டென்ஷன். அப்படின்னா ஏபிசி காஸ்டிங் எதுக்கு யூஸ் பண்றாங்க? ஓவர் ஹெட்ஸ்க்காக வேண்டி. நெக்ஸ்ட், production overheads were budgeted at 99,450 and were absorbed to products using the direct labor hour rate. என்னப்பா சொல்றாங்க? என்னப்பா சொல்றாங்க? Production overheads were budgeted at 99,450 and were absorbed to products using the direct labor hour rate. ABC Limited followed the absorption costing system. என்னப்பா சொல்றாங்க? என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? ட்ரெடிஷனல் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தட். அதுல எது பேசிஸா வச்சிருந்தாங்க அப்சார்ப்ஷன் ரேட்டை கால்குலேட் பண்றதுக்கு? டைரக்ட் லேபர்ஸ். அதனால தான் டைரக்ட் லேபர் ஹவர் ரேட்டை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்றேன்னு சொல்றாங்க. ஏபிசி லிமிடெட் இஸ் நவ் கன்சிடரிங் டு அடாப்ட் ஆக்டிவிட்டி பேஸ்டு காஸ்டிங். The following additional information is made available for this purpose. Budgeted overheads were analyzed into the following. Material handling எவ்வளவு இருக்குப்பா? 29,100. Storage cost 31,200. Electricity 39,150. The cost drivers identified were as follows. Material handling என்றது activity. அது cost drivers யாரு? Weight of material handle. Storage cost, number of batches of material. Electricity, number of machine operations. Point 1ல கொடுத்திருக்கிறது என்ன? Point 2ல கொடுத்திருக்கிறது என்னப்பா? பாயிண்ட் 1ல கொடுத்திருக்கிறது காஸ்ட் பூல். பாயிண்ட் 1ல கொடுத்திருக்கிறது காஸ்ட் பூல். பாயிண்ட் 2ல கொடுத்திருக்கிறது காஸ்ட் டிரைவர். ஓகே, இப்போ ஃப்ரீக்வன்சி கொடுக்கணுமா? பாரு, டேட்டா ஆன் காஸ்ட் டிரைவர்ஸ் வாஸ் as follows. சொல்லுப்பா, ப்ராடக்ட் ஏக்கு எத்தனை பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல் வாங்கியிருக்கீங்க? 10. பிக்கு 5. சிக்கு அப்போ டோட்டல் எத்தனை பேட்சஸ்? இந்த 30 பேட்சஸ்க்கு காஸ்ட் பூல் எவ்வளவு?
இந்த 30 பேட்சஸ்க்கு காஸ்ட் பூல் எவ்வளோ? எது 31? யார் ஏன் 31,200 பார்த்த? What is the reason behind looking 31,200? Sir, number of batches of material என்றது ஸ்டோரேஜ் காஸ்ட், ஸ்டோரேஜ் உண்டான ஆக்டிவிட்டிக்கு உண்டான காஸ்ட் டிரைவர் சார். அதான் நான் என்னன்னு பார்த்தேன் 31,200. சரி, ஒரு யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன், பெர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷனுக்கு ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு நம்பர் ஆஃப் மெஷின் ஆபரேஷன்ஸ் எவ்வளோ? 6. எத்தனை யூனிட் அப்ப ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? எத்தனை யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிற? 4,000. அப்ப எத்தனை மெஷின் ரன்ஸ் நடந்திருக்கும்? ஏம்பா நான் கேட்கிற கேள்வி புரியுதா? நீ எடுத்து கையில கால்குலேட்டர் வச்சுட்டு தான் சொல்லணும். 90% ஆஃப் சொல்யூஷன் கொஸ்டின்லயே முடிஞ்சிடும். சரியா? பெர் யூனிட் ஆஃப் ப்ரொடக்ஷன் நம்பர் ஆஃப் ஆபரேஷன்ஸ்க்கு எவ்வளோப்பா? ப்ராடக்ட் ஏக்கு 6. ப்ராடக்ட் ஏ எவ்வளோப்பா மேனுஃபேக்சர் பண்றீங்க? 4,000. 4,000 into 6 24,000. என்ன அவுட்கம்? என்ன அவுட்கம்? என்னப்பா அவுட்கம்? அவுட்கம் என்னவாப்பா இருக்கும்? ஏன்பா 6ன்றது என்னப்பா? 6 ஆபரேஷன்ஸ் பெர் யூனிட், கரெக்டா? இன்டு யாரப்பா மல்டிப்ளை பண்ற? யூனிட்ஸ். அப்ப யாருப்பா கேன்சல் அவுட் ஆவாங்க? யூனிட் கேன்சல் அவுட் ஆகும். அவுட்கம் யார் இருப்பாங்க? அவுட்கம் யாரு? ஆபரேஷன்ஸ். எவ்வளவு ஆபரேஷன்ஸ்? 24,000 ஆபரேஷன்ஸ். புரியுதா? நெக்ஸ்ட் என்ன? 3,000 யூனிட்ஸ் இன்டு நம்ம ஒரு யூனிட் ஆஃப் மெஷின், ஒரு யூனிட்க்கு எவ்வளவு மெஷின் ஆபரேஷன்ஸ்? 3. எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற பி? சோ டோட்டல் எவ்வளவு ஆபரேஷன்ஸ்? 9,000. அடுத்தது சிக்கு ஒரு யூனிட்க்கு எத்தனை மெஷின் ஆபரேஷன்ஸ்? 2. எவ்வளவு யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன்? 1,600. சோ டோட்டல் எவ்வளோ? 3,000. டோட்டல் எவ்வளோ? டோட்டல் மெஷின் ஆபரேஷன்ஸ் எவ்வளோ? 24,000 plus 9,000 plus 3,000 plus 3,200 எவ்வளோ? 36,200. 36,200. எப்ப புரிஞ்சுதா புரியலையா? Shall I proceed? சரி, இந்த 36,200 மெஷின் ஆபரேஷன்ஸ் யாருக்கு காஸ்ட் டிரைவரா இருப்பாங்க? யாருக்கு? யாருக்குப்பா? ஏன்பா 36,200 மெஷின் ஆபரேஷன்ஸ் நீ கண்டுபிடிச்சிட்ட. இவங்க யார் காஸ்ட் டிரைவர்க்கா இருப்பாங்க? எந்த ஆக்டிவிட்டி காஸ்ட் டிரைவரா இருப்பாங்க? எலக்ட்ரிசிட்டி, கரெக்டா? அதுக்குண்டான காஸ்ட் பூல் எவ்வளோ? 39,150. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? Shall I proceed? நெக்ஸ்ட் ஒன் என்னப்பா? நெக்ஸ்ட் ஒன் என்ன? யார் லெஃப்ட் அவுட்? மெட்டீரியல் ஹேண்ட்லிங். மெட்டீரியல் ஹேண்ட்லிங் காஸ்ட் வெயிட் என்ன? வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில். மெட்டீரியல்னா ரா மெட்டீரியலோட வெயிட்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு வேலை முடிஞ்சிடும், கரெக்டா? ஆமாவா? பாரு, ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு கேஜிஸ் ஏ தேவைப்படுது? எத்தனை யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றீங்க? 4,000 into 4 16,000 யூனிட்ஸா கேஜிஸா? 16,000 யூனிட்ஸா கேஜிஸா? kgs divided by unit, கரெக்டா? into unit. யூனிட் கேன்சல் அவுட் ஆகும். அவுட்கம் என்ன வரும்? அவுட்கம் என்ன வரும்? kgs. நெக்ஸ்ட் 6 into 3 6 per unit, 6 kgs per unit. எவ்வளவு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றீங்க? 3,000. 6 3s are 18. அப்போ 18,000 kgs என்ன மெட்டீரியல் ஹேண்டில். என்ன ரேஷியோ? 16,000 18,000. நெக்ஸ்ட் என்ன? லாஸ்ட் 1,600 into 3 என்ன வருது? 4,800 kgs. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? அப்ப எவ்வளவு கேஜிஸ் ஹேண்டில் பண்ணிருக்கீங்க? 16,000 plus 18,000 plus 4,800. 16,000 plus 18,000 எவ்வளவு? 34,000. 34,000 plus 4,800 எவ்வளவு? 38,800 kgs. ஏன்பா இது வரைக்கும் புரியல அப்படின்றவங்க கையை தூக்குங்கப்பா. ஐ மீன் சொல்லுங்கப்பா. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் புரிஞ்சது சார். Yes, sir.
Next one. What is the question they have asked? Prepare a statement of management showing unit costs and total costs of each product under. Hey, என்னடா வேணும்? Prepare a statement of management for management showing unit costs and total cost of each project using என்ன method? Absorption costing method. Absorption costing method பேஸ் பண்ணி total cost போடுங்கங்கறான். Second one. Prepare a statement for management showing the product costs of each product using ABC approach. Activity based approach பேஸ் பண்ணி எனக்கு calculate பண்ணுங்கங்கறான். What are all the reasons that you forget that I will be telling you later. எப்போ புரிஞ்சுதாப்பா? கொஸ்டின் புரிஞ்சுதா? போலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? எப்படி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறான்? அப்சார்ப்ஷன் காஸ்டிங் பேஸ் பண்ண. அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல யார் இருப்பாங்க? யாரை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்கிறான்? டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். பாரு, கால்குலேஷன் ஆஃப் டைரக்ட் லேபர் ஹவர்ஸ். பாருங்க பாரு, எவ்வளவு யூனிட்? ஏ 4000, 3000, 1600. 4000, 3000, 1600. ஹவர்ஸ் பெர் யூனிட். ஒரு யூனிட்க்கு எவ்வளவு ஹவர்ஸ் ஆகுது? 30 minutes. That means can I say it is said to be 0.5 hours? Unit product B க்கு எவ்வளவு ஆகுது? 0.75 hours. Product C க்கு 0.1 ன்னு சொல்ல கூடாது. 1 hour 60 minutes டேய். எவ்வளவு? 0.1 ஆ? 60 minutes is equals to 0.1 ஆ 1 ஆ? 0.1 ஆ 1 ஆ? 1 hour. கரெக்டா? 0.5, 0.75 which இன்னொன்னுக்கு என்ன? 1 hour. So tell me total hours will be 4000 units sir. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றது 0.5 னா எவ்வளவு ஹவர்ஸ்? எவ்வளவு ஹவர்ஸ் பா? 2000 hours. B க்கு எவ்வளவு ஆகுது? 3000 into 0.75 எவ்வளவு வருது? 2250. லாஸ்ட் ஒன் 1600 into 1 எவ்வளவு ஹவர்ஸ்? 1600 hours. Total comes to எவ்வளவு? 5850 hours. கரெக்டாப்பா? Total production overheads எவ்வளவு? 99450 divided by எவ்வளவு hours? 5850. எவ்வளவு வருது? ஒரு ஓவர்ஹெட்க்கு எவ்வளவு வருது? ஒரு ஹவருக்கு ஓவர்ஹெட் ரேட் எவ்வளவு வருது? 17 rupees per hour. ஏன்பா நான் சொல்றது புரியுதா? Yes. Now you come. Total cost under absorption costing method எவ்வளவு வருதுன்னு பாரு. Sir, total cost will be, பாரு, direct material cost எவ்வளவு? cost per unit எவ்வளவுப்பா? what is the direct material cost? 2 per kg. அப்போ ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு கேஜிஸ் தேவைப்படுது? மெட்டீரியல் ஏக்கு 4. அப்போ 4 into 2 எவ்வளவு? 8. similarly come here. ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு கேஜிஸ் தேவைப்படுது? 6 kgs. ஒரு கேஜிக்கு எவ்வளவு? 2. அப்போ எவ்வளவு வருது? 12. similarly C க்கு எவ்வளவு வருது? 6. ஓகே, டைரக்ட் லேபர் காஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவுப்பா? 10. இங்க எவ்வளவுப்பா யூஸ் பண்ணிருக்கிற? 1 யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 0.5. அப்போ எவ்வளவுப்பா வருது? 5 rupees. செகண்ட் யூனிட் B யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது? 0.75. 0.75 into 10 எவ்வளோ? 7.5. இதுக்கு வர்றப்ப 1 hour எவ்வளவு? ஒரு ஹாருக்கு 10 rupees. So the direct labor rate happens to be 10. ஓகேவாப்பா? ப்ரொடக்ஷன் ஹவர் ரேட். ப்ரொடக்ஷன் ஹவர் ரேட் எவ்வளோப்பா கண்டுபிடிச்சிருக்கீங்க? 17 rupees per hour. ஓவர் ஹெட் ரேட் எவ்வளோ? ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் ரேட் happens to be 17 rupees per hour. கரெக்டாப்பா? எதை சார்ந்து போட சொல்லியிருக்கிறான்ப்பா? லேபர் ஹவரை சார்ந்து. அப்போ ஏன்றது எத்தனை எவ்வளோ? ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் தேவைப்படுது? 0.5. அப்போ 0.5 into 17 எவ்வளோ வருது? 8.5. பிக்கு வர்றப்ப எவ்வளோ ஆகுது? 0.75 into 17 எவ்வளோ வருது? 12.75. சிக்கு வர்றப்ப 1 into 17 எவ்வளோ? 17. புரியுதாப்பா? ஏன்னா அப்சார்ப்ஷன் ரேட் எதை பேஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறான்? டைரக்ட் லேபர் ஹவர் ரேட்டை பேஸ் பண்ணி கொடுக்க சொல்லி, ஆர் டைரக்ட் லேபர் ஹவர்ஸை பேஸ் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கோம். ஏன்பா அப் டு திஸ் கிளியர்? அப் டு திஸ் கிளியர்? shall I proceed? Yes, yes. Yes, sir. Next, டோட்டல் யூனிட் காஸ்ட் எவ்வளோப்பா வருது? 8 plus 5 plus 8.5 எவ்வளோ? 21.5. செகண்ட் ஒனுக்கு எவ்வளோப்பா? 32.5. 2.25. சிக்கு 33.
நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் எவ்வளோ 4000 3000 1600 மல்டிப்ளை பண்ணு ரெஸ்பெக்டிவ் டோட்டல் காஸ்ட் வில் பி 86,000 96,750 52,800. ஏம்பா புரிஞ்சுதாப்பா? ஏம்பா எவ்ரிபடி காட் இட்? Yes, sir. ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் Yes, sir. Yes, sir. ஏம்பா மத்தவங்க என்னப்பா நீங்க? Sir, கேக்குதா? கேக்குதுப்பா, புரிஞ்சுதாப்பா? எஸ் சொன்னேன் சார். சுஜன் எஸ் சார். என்னப்பா தூங்கிட்டு இருக்கியாப்பா? ஆ சார். வீடு சாப்பாடு ஆன்லைன் கிளாஸு நான் வேற பேசிட்டு இருக்கிறேன், உடம்பு வேற சரியில்லை. நான் பேசுறது என்னப்பா தாலாட்டு பாடுற மாதிரி இருக்குதாப்பா? வேணா பாடுவாப்பா, தாலாட்டும் பாடும் தென்றல் பாடாமப்பா, பாடலாமாப்பா? காஸ்டிங் கிளாஸஸ் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை கன்வெர்ட் பண்ணிடலாமாப்பா? சொல்லுப்பா. எஸ் எஸ் ஃபைன். நோ எஸ் பாரு. ஏபிசி calculation of cost driver rate. இப்போ ஏபிசிக்கு போறான்ப்பா பாருப்பா. calculation of cost driver rate. Cost driver rate is equals to cost pool divided by number of cost drivers. Cost pool divided by number of cost drivers. கரெக்டா போலாமா? இப்போ இங்க பாரு, இதுதான் ஸ்ட்ரிக்ட் ஆன் ஆகணும். நீங்க ஃபார்மேட்டுக்கு வந்து இதுக்கு ஸ்ட்ரிக் ஆன் ஆகணும். ஓகே, சீரியல் நம்பர் 1 எத்தனை ஆக்டிவிட்டிஸ் இருக்கு? 3 ஆக்டிவிட்டி. மெட்டீரியல் ஹேண்ட்லிங், ஸ்டோரேஜ் காஸ்ட், எலக்ட்ரிசிட்டி. காஸ்ட் பூல் யார் யார்ப்பா கொடுத்துருக்காங்க? அந்த ஆக்டிவிட்டிக்கு 2900, 31,200, 39,150. காஸ்ட் டிரைவர் யாருப்பா? weight of material handled, number of batches, number of machine operations. இத பாரு, நம்ம போட்டது எல்லாமே இங்க இருக்கு. 4 into 4,000 plus 6 into 3,000 plus 3 into 1,600. எவ்வளவு கேஜஸ் ஹேண்டில் பண்ணிருக்கிறோம்? 38,800 கேஜஸ். எத்தனை பேட்சஸ்? கொஸ்டின்ல கொடுத்துட்டான் 30 பேட்சஸ். கரெக்டாப்பா? மெஷின் ஆபரேஷன்ஸ் ஒரு யூனிட்க்கு 6, 4,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 24. ஒரு யூனிட்டுக்கு 3, 3,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ? 9,000. and second one comes 2 unit என்றது 2 machine operations என்றது ஒரு யூனிட்க்கு into எவ்வளவு யூனிட் ஆயிருக்கு? 1,600. so the total machine operations comes to 36,200. இப்போ போலாமாப்பா காஸ்ட் டிரைவர் ரேட்க்கு? காஸ்ட் டிரைவர் ரேட்க்கு என்னப்பா பண்ணிருக்கிறேன்? காஸ்ட் பூல் டிவைடட் பை காஸ்ட் டிரைவர் எவ்வளோப்பா வருது? 0.75, 10.40 and 1040 per batch. last one will be your 1.08 per machine operations. ஏம்பா புரிஞ்சுதா? ஏம்பா இந்த ஃபார்மேட்டுக்கு நீங்க ஸ்டிக் ஆன் ஆகணும், வேற வழியே இல்ல. சீரியல் நம்பர், ஆக்டிவிட்டி, காஸ்ட் பூல், காஸ்ட் டிரைவர், frequency of cost driver rate. ஏம்பா நான் சொல்றது புரியுதா? shall I proceed? யூனிட் காஸ்ட் அண்ட் டோட்டல் காஸ்ட் அண்டர் ஏபிசி பாருப்பா. இப்போ டோட்டாலிட்டி அப்ரோச்ல போடுறேன். டோட்டல் டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் எவ்வளோப்பா தேவைப்படும்? சார் ஒரு கேஜிக்கு 2 ரூபாய் அப்படின்னா ஒரு யூனிட்க்கு 4 கேஜி தேவைப்படும். இன்டூ 4,000 எவ்வளோ? 32,000. ஓகே, சிமிலர்லி ஒரு கேஜிக்கு ஒரு கேஜிக்கு 2 ரூபாய் சார். ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்றதுக்கு 6 கேஜி சார். அப்போ 6 into 2 into how many units you have produced? 3,000. so what is the amount? 36,000. ஏம்பா இந்த 36,000 என்னப்பா? ருபீஸா இல்லைன்னா யூனிட்ஸா இல்லைன்னா கேஜிஸாப்பா? ருபீஸா கேஜிஸா யூனிட்ஸாப்பா? ருபீஸா? மற்றவங்க ஏன்ப்பா பதில் சொல்ல மாட்டேன்றீங்க? ஏன்பா என்னப்பா இருக்கு? இந்த 6னா என்னப்பா? கேஜிஸ் டிவைடட் பை யூனிட்டாப்பா. கரெக்டாப்பா? ஒரு யூனிட்க்கு எவ்வளவு கேஜிஸ்? ஒரு யூனிட் பெர் யூனிட்ன்றது டினாமினேட்டர்ல யூனிட் இருக்கும். கரெக்டா? இன்டூ இந்த 2 rupees என்னப்பா? ருபீஸ் பெர் கேஜி. கரெக்டா? இந்த 3,000ங்கிறது என்னப்பா? நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். யூனிட்ஸ் கேன்சல் அவுட், கேஜி கேன்சல் அவுட், அவுட்கம் என்ன? ருபீஸ். ஏம்பா புரிஞ்சுதா புரியலையா? எவ்ரிபடி காட் இட்? shall I proceed? yes. now you see here, c எவ்வளோப்பா? 3 into 2 into 1,600 எவ்வளோ வருது? 9,600. ஏம்பா up to this clear? shall I proceed? next
டோட்டல் டைரக்ட் லேபர் காஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ் ஆகும் 0.5 ஒரு ஹவருக்கு எவ்வளோ பக்கம் நீங்க பட்ஜெட்ல ஓவர் ஹெட் பே பண்றீங்க 10 அப்போ 4000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ ஆகும் 0.5 into 10 into 4000 எவ்வளோ 20,000 நெக்ஸ்ட் கம்ஸ் 0.75 into 10 into 3000 எவ்வளோ வருது 22,500 லாஸ்ட் ஒன் 1 into 10 into 1600 எவ்வளோ 16,000 clear shall I proceed yes yes next overheads பாரு போலாமா இப்போ மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஒரு கேஜிக்கு எவ்வளோ ஐடென்டிஃபை பண்ண 0.75 இதுக்குப்பா ஸ்டோரேஜ் காஸ்ட் ஒரு பேட்ச்க்கு எவ்வளோப்பா 1040 எலக்ட்ரிசிட்டி எவ்வளோப்பா 1.08 பேர் மெஷின் ஆப்ரேஷன்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன் கீழே இங்க பாரு பக்கத்துல கிளியர் இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அந்தந்த ஆக்டிவிட்டி எவ்வளவு யூஸ் பண்ணி எவ்வளவு காஸ்டா இருக்குதுன்னு பார்க்கணும் கரெக்டா போலாமா எஸ் எஸ் சார் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் ஏக்கு எவ்வளவு சார் ஆயிருக்கும் சார் ஒரு யூனிட் 4 கேஜிஸ் அப்போ 4000 யூனிட்ஸ்க்கு எவ்வளவு சார் வந்திருக்கும் 16,000 கேஜிஸ் கரெக்டா 16,000 கேஜிஸ் இதை மட்டும் பாரு 4 into 4 ஒரு யூனிட்டுக்கு 4 கேஜிஸ்னா 4,000 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ 16,000 கேஜிஸ் இன்டூ 0.75 இந்த கேஸ்க்கு 6 into 3,000 ஒரு யூனிட்க்கு 6 கேஜிஸ் இன்டூ எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க 3,000 ஸோ இதுக்கு எவ்வளோ வருது ரேட்டு அதே ரேட் தான் 0.7 ஏன்பா அந்த ஆக்டிவிட்டிக்கு காஸ்ட் டிரைவர் ரேட் எவ்வளோப்பா கொடுத்துருக்காங்க 0.75 கொடுக்கல நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம் எவ்வளோ 0.75 ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா போலாமா shall I proceed next one next 3 into 1600 into 0.75 எவ்வளோப்பா வருது 3,600 ஏன்பா புரியுதா நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் காஸ்ட் 1040 பெர் பேட்ச் ஆமாவா ஏக்கு எவ்வளோ பேட்சஸ்பா போயிருக்கு 10 பிக்கு எவ்வளோ 5 சிக்கு எவ்வளோ 15 ஓகேவா அந்த காஸ்ட் பெர் பேட்சை மல்டிப்ளை பண்ண யூ வில் பி கெட்டிங் ஸ்டோரேஜ் காஸ்ட் ஃபார் ஈச் ப்ராடக்ட் லாஸ்ட் ஒன் எலக்ட்ரிசிட்டி 1.8 பெர் ஆப்ரேஷன்ஸ் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோ யூனிட்ஸ் எவ்வளோ மெஷின் ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்றீங்க 6 into 4,000 எவ்வளோ 24,000 into 1.08 ஏன்பா புரியுதா சிமிலர்லி இதுக்கு என்ன 3 into 3,000 into 1.08 எவ்வளோ வருது 9720 இங்க 48,256 சாரி 3,456 that is 1.08 into 2 into 1,600 ஏன்பா புரியுதா லாஸ்ட் ஒன் கம்ஸ் யுவர் டோட்டல் காஸ்ட் ஏபிசில கால்குலேட் பண்ணிக்கோங்க யூனிட்ஸ் என்னன்றது பாருங்க பெர் யூனிட் காஸ்ட் எவ்வளவு வருது யூனிட்ஸ் வந்து 4,000 3,000 1,600 யூனிட் காஸ்ட் will be 25.08 28.97 30.16 இதுக்கு எவ்வளவு வருதா இங்க இருக்கு யூனிட் காஸ்ட் சேஞ்ச் ஆயிருக்காப்பா ஆமா சார் என்ன சார் ஆயிருக்கு சேஞ்ச் ஆயிருக்கு ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா எஸ் இதை நோட் பண்ணிக்கோ நோட் பண்ணிட்டு நான் சொல்ற சம் நீ போடு எந்த கொஸ்டின் தெரியுமா இல்லஸ்ட்ரேஷன் 2 நீ ஹோம்ஒர்க் பண்ணிப்ப அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஒரு எக்ஸசைஸ் சம் நான் சால்வ் பண்ணா நான் சால்வ் பண்றேன் இன்னொரு கொஸ்டின் இருக்கு என்ன கொஸ்டின் பார்த்தனா எங்கப்பா அந்த பேங்க் சம் எவ்வளோப்பா இல்லஸ்ட்ரேஷன் 4ஆப்பா நான் போடுப்பா ஹமாரா அப்னா பேங்க் இருக்காப்பா இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 4 ஏன்பா சேம் டிட்டோ இதே மாதிரி தான்ப்பா இதே மாதிரி தான் ஒரு வாட்டி பார்த்துட்டு நீ பார்த்து போடுறியோ பார்க்காம போடுறியோ அது நீ பார்த்துக்கோ பட் ஆனால் எனக்கு என்ன தெரியணும் அட் த எண்ட் ஆஃப் த டே நீ இங்க போடுறது தான் கரெக்டா எண்ட் ஆஃப் த டே எனக்கு என்ன தெரியணும் உனக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா போட்டா கரெக்டா ஆன்சர் வருதா இல்லையான்றதா எனக்கு தெரியும் ஓகே நவ் யூ ஸ்டார்ட் மேக் நோட் ஆஃப் இட் and next question you have to do illustration number 4 okay practice question number 2 நான் பண்றேன் மத்ததெல்லாம் நீங்க பண்ணுங்க that's all this chapter
ஏன்பா illustration 4 வந்து frequently asked question பா institute. ஓகே டன்.
ஸ்க்ரால் பண்ணிட்டாப்பா. ஏன்பா இந்த சாப்டர் ஈஸிப்பா, ஒரு 7 மார்க்கோ 8 மார்க்கோ வரும்பா. ஆனா என்ன தெரியுமா பெரிய பிரச்சனை? என்ன ஆகும்? ஆ ஆ டைம் கன்சியூமிங் தெரியும்ல. டைம் கன்சியூமிங். ரெண்டாவது கிளரிக்கல் எரர், கால்குலேஷன் மிஸ்டேக். ஓ பண்ண மாட்டீங்களோ? நடக்கும்ல. பெட்டர் மெட்டீரியல் காஸ்டிங்ல காஸ்ட் ஷீட்ல தப்பு பண்ணாம போடுங்க. ஓகேவா? 2 நமக்குன்னு சிங்கம் மாதிரி இன்னொரு 2 சாப்டர் இருக்குது. என்னது? ஸ்டாண்டர்டும் மார்ஜின். இல்லை அதுக்கு தான் உடம்பு தேத்திட்டு இருக்கிறேன். அதுக்கு தான் வரணும், நான் பவர் பேக்காக வரணும். எந்த நிலைமையில இருப்பேன்னு தெரியல எனக்கு. உடம்பு ரொம்ப டயர்ட் ஆச்சுன்னா என்ன ஆகுதுன்னா, ஐல் பி கெட்டிங் ஸ்லீப்பி. தூக்கம் வருது, வேற எந்த ரீசனும், வேற எதுவுமே இல்லை. நான் பாருங்க, நான் உளரக்கூடாது இல்ல. தூக்கத்துல கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னு என்ன பாக்குறது? கரெக்டாப்பா? தட்ஸ் த ரீசன். எனக்கு இதே வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு 1 மந்த் டைம் இருக்குதுன்னு சொன்னா, நான் ஒரு 3 நாள் மட்டும் நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு நான் வந்திருந்திருப்பேன். த திங் இஸ் யூ ஆல்சோ டோன்ட் ஹேவ் டைம். எனக்கு டைம் இருக்கு, உங்களுக்கு டைம் இல்லை. எனக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், மற்றது எல்லாமே. இது போட்டீங்களாப்பா? எழுதியாச்சா இது? இல்லை நான் இன்னொரு கொஸ்டின் சேர்த்து முடிச்சிடவா? அதுக்கப்புறம் 4 இன்னொன்று போடுறீங்களா நீங்க? இன்னொரு கொஸ்டின் சேர்த்து முடிச்சிடுறேன்.
டன். எப்ப எழுதியாச்சாப்பா? போலாமாப்பா? என்னப்பா பதிலே சொல்ல மாட்டேன்றீங்க? பாருப்பா, கம் ஃபார் practice question number 2. ஓகே, ஒரு சின்னதே ஒரு பெருசு சால்வ் பண்றேன். நீங்க இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் 2 கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், அது நீங்க சால்வ் பண்ணுங்க. ஓகேவா? டே, இது போன சாப்டர் மாதிரி இல்ல, இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி. கரெக்டா? போன சாப்டர் ரொம்ப ஈஸி தான். ஆமாவா இல்லையா? ஓவர் ஹெட்ஸ் பரவாயில்ல? ஏன் Yes, sir. என்ன என்ன
எதுவும் இல்லையா? எடுப்பா. Practice question number 2. RST Limited specializes in the distribution of pharmaceutical products. என்னப்பா? RST Limited specializes in the distribution of pharmaceutical product. It buys from the pharmaceutical companies and resells to each of the 3 different markets. Number 1, general supermarket chains. Number 2, drugstore chains. Number 3, chemist shop. என்னப்பா தம்பி என்ன சொல்ல வராங்க அதுல இருந்து? எவனும் பார்க்கல. கரெக்டா? RST லிமிடெட். ஏன்பா ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் என்னப்பா இருக்கீங்களாப்பா தூங்கிட்டீங்களாப்பா? என்னப்பா இருக்கீங்களாப்பா? Yes, sir. ஓகே. அவ பாத்துக்கப்பா, பாட்டு பாட விட்டுரும் அப்புறம். ஓகே, எஸ். RST Limited specializes in the distribution of pharmaceutical products. It buys from the pharmaceutical companies and resells to each of the 3 different market. Number 1, general supermarket chains, drugstore chains and chemist shop. இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. RST லிமிடெட்க்கு எத்தனை வகையான கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க? 3. யாரு? 3. அப்போ ஏபிசின்றது மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் கிடையாது, மல்டிபிள் பர்சன்ஸா இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதுதானே காஸ்ட் ஆப்ஜெக்ட். ப்ராடக்டாவும் இருக்கலாம், பர்சனாவும் இருக்கலாம், கிளைண்ட்ஸாவும் இருக்கலாம்ல. புரியுது என்ன சொல்றேன்றது? அப்போ அவுட்கம் வந்து மல்டிபிள் காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸா இருந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? ஏபிசி அப்ளை பண்ணலாம். காஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இட் நீட் நாட் ஒன்லி பி a ப்ராடக்ட், இட் கேன் ஆல்சோ பி a லிங்க் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் செயின் ஆஃப் பர்சன்ஸ். கரெக்டா இல்லையா? பாரு, ஜெனரல் சூப்பர் மார்க்கெட் செயின்ஸ், ட்ரக் ஸ்டோர் செயின்ஸ் அண்ட் கெமிஸ்ட் ஷாப். போலாமாப்பா? எஸ். The following data for the month of April in respect of RST Limited has been reported. என்னமோ ரிப்போர்ட் பண்ணிருக்கிறான் நான் பாருப்பா. ஜெனரல் சூப்பர் மார்க்கெட் செயின்ஸ், ட்ரக் ஸ்டோர் செயின்ஸ் அண்ட் கெமிஸ்ட் ஷாப். ஆவரேஜ் ரெவென்யூ பெர் டெலிவரி. என்னப்பா அந்த ஒரு வார்த்தையில இருந்து என்னப்பா சொல்ல வர நீ? ஆவரேஜ் ரெவென்யூ பெர் டெலிவரி. ஒரு டெலிவரிக்கு எவ்வளவு ரெவென்யூ? ஒரு வாட்டி லைன் கலெக்ஷன் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கியா? லைனுக்கு போறேன் கலெக்ஷன் வாங்கிட்டு வர்றதுக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா இல்லையா? This is the colloquial language which has been used nearly from சேலம், கரூர், நாமக்கல். ஓகே, ஏன் இவங்க எல்லாருமே முட்டை பெல்ட். புரியுதா? கேள்விப்பட்டிருக்கியா? இவங்க எல்லாம் எக் பெல்ட்பா. என்ன பண்ணுவாங்கன்னா பவுல்ட்ரி சைடுல இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்குமே என்ன கொடுத்துட்டு இருப்பாங்க? எக்க சேல் பண்ணிட்டே இருப்பாங்க, போயிட்டே இருக்கும். கலெக்ஷன் எப்போ போவாங்க? ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி, இல்ல அப்படின்னா 3 நாளைக்கு 4 நாளைக்கு ஒரு வாட்டிக்கு போவாங்க. ஓகே, சரி, ஓகே. ஏதோ ஒன்று விடுங்க சார், என்னென்னமோ சொல்றீங்க நீங்க. ஓகே, ஃபைன். ஆவரேஜ் ரெவென்யூ பெர் டெலிவரி எவ்வளோப்பா? ஒரு டெலிவரிக்கு எவ்வளோப்பா ரெவென்யூ வருது ஜெனரல் சூப்பர் மார்க்கெட் செயின்ஸ்க்கு? டேய், என்னால முடியல. எனக்கு நான் உன் கூட ஒத்துழைக்கிற அப்படின்னா நீ என் கூட கொஞ்சம் ஒத்துழை, இல்லைன்னா எனக்கு தூக்கம் வருது. ஓகே, இருக்கிறதே 3 பேர், யூஸ்வலா 15-20 பேர் இருப்பானுங்க. அவனுங்க ஏதாவது சேட்டை பண்ணுவானுங்க. தட் மீன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி என்கேஜிங் த ஃபேக்கல்டி. ஓகேவா? இங்க என்னன்னா நானும் எவ்வளவு நாள் காலையில வந்தேன்னா என்கேஜ் பண்றது என்னுடைய வேலை, மத்தியானம் ஆனதுக்கு அப்புறம் என்கேஜ் பண்றது உங்களுடைய வேலை. ஏன்? ஃபேக்கல்டி என்ன ஆயிடுவாரு? குழந்தை ஆயிடுவாரு, ஸ்லீப்பி மூடுக்கு போயிடுவாரு. கரெக்டா? எஸ். டெல் மீ, ஆவரேஜ் ரெவென்யூ பெர் டெலிவரி எவ்வளோ? 84,975. ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பெர் டெலிவரி எவ்வளோ? 82,500. சொல்லுப்பா. இப்ப எவ்வளோப்பா ஒரு டெலிவரி மேல எவ்வளோப்பா ப்ராஃபிட்? கால்குலேட் பண்ணப்போ 2,475. ஏன்பா ஜெனரல் சூப்பர் மார்க்கெட்க்கு எத்தனை டெலிவரிப்பா பண்றீங்க? 330. எத்தனை டெலிவரிப்பா? 330. ஓகேப்பா, கரெக்டா? அப்போ ஒரு டெலிவரிக்கு எவ்வளவுப்பா ப்ராஃபிட்? 2,475 into 330 எவ்வளவு வருது? 8,16,750 வருதாப்பா? ஓகேவா? சரி, அடுத்தது
அடுத்தது அடுத்தது இது மட்டும் சொல்யூஷன் கிடையாது, இன்னும் சொல்யூஷன் இருக்கு. சரியா, இவ்வளோ இருக்கு, இவ்வளோ பெருசா போகுது. சரியா சரியா இப்பவே காமிச்சிட்டேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாத. சரியா, பாரு நீ பாட்டுக்கு நீ எங்கேயாச்சும் பாதி மயக்கத்துல. அடுத்தது நெக்ஸ்ட் சொல்லு. ட்ரக் ஸ்டோர்ஸுக்கு எவ்வளோ? 28875 is the average revenue per delivery. average cost எவ்வளோ? 27,500. எவ்வளோ டிஃபரன்ஸ் வருது? 1375 into 825 எவ்வளோடா? 11,34,375. 11,34,370. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது கெமிஸ்ட் ஷாப்க்கு ஒரு டெலிவரிக்கு எவ்வளோ ரெவென்யூ? 5,445. ஏன்ப்பா ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கா? ரெக்கார்ட் ஆகலையாப்பா? ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோப்பா வருது? 5,445 இன்டூ -4950 இன்டூ 2750 எவ்வளோப்பா வருது? 1,13,61,250. ஓகேவாப்பா? இங்க டோட்டல் போட்டிருக்கிறேன்ப்பா. டோட்டல் ரெவென்யூ எவ்வளோ, டோட்டல் காஸ்ட் எவ்வளோ, டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ. ஓகேவாப்பா? கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் போட்டிருக்கிறேன். கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ் இன்டூ 100, 2.91, 4.76, 9.09, 4.95. ஓகேவா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் அடுத்தது பாரு. In the past, RST Limited has used a gross margin percentage to evaluate the profitability of its distributional channels. இதுதான் அவங்க முன்னாடி பண்ணிருக்காங்க. ஜிபி ரேஷியோ கால்குலேட் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஜிபி ரேஷியோ எவ்வளவு வந்திருக்கு? சூப்பர் மார்க்கெட் செயின் மேல எவ்வளவுப்பா கிராஸ் ப்ராஃபிட் இருக்கு? 2.91. ட்ரக் ஸ்டோர்ஸ் மேல எவ்வளவுப்பா இருக்கு? 4.76. கெமி ஷாப்ஸ் மேல எவ்வளவுப்பா இருக்கு? 9.0. ஆவரேஜ் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 4.95. ஆவரேஜ் கிராஸ் ப்ராஃபிட் எவ்வளோ? 4.95. எப்படி போடுவீங்க? டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் இன்டூ 100. டோட்டல் கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் இன்டூ 100 எவ்வளவு வருது? ஜூம் அவுட். ஓ வரலையா, சாரிப்பா. எவ்வளோப்பா வருது? 4.95. புரியுது என்ன பண்ணிருக்கிறேன்ட்டு? அப் டு திஸ் கிளியர்? ஷால் ஐ ப்ரோசீட்? எவ்ரிபடி கிளியர்? எஸ். நெக்ஸ்ட் அடுத்த பேஜ்க்கு வருவோம். The company planned to use activity-based costing for analyzing the profitability of its distribution channels. என்னப்பா சொல்றாங்க? ஏபிசியை யூஸ் பண்றதுக்கு பிளான் பண்றாங்க. கரெக்டா? சரி, முதல்ல என்ன இருக்கணும்? ஆக்டிவிட்டி என்னன்னு தெரியணும். ரெண்டாவது காஸ்ட் டிரைவர் என்னன்னு தெரியணும். அதுக்கப்புறம் நம்ம இதை ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு இன்னொன்னு மூணாவது காஸ்ட் பூல் கொடுக்கணும். மூணுமே கொடுத்தா நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? காஸ்ட் டிரைவர் ரேட் கால்குலேட் பண்ணணும். இதுதான் நம்ம பண்ணக்கூடியது. சரி, என்ன கொடுத்துருக்கிறான்னு பாரு. ஆக்டிவிட்டி ஏரியா கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங். கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங் என்னப்பா அது? ஆக்டிவிட்டி. அதுக்கு டிரைவர் யாரு? பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் பை த கஸ்டமர். புரியுதாப்பா? யாருப்பா இவன்? RST லிமிடெட் கஸ்டமர்ஸ் யாரு? 3 பேரு. கரெக்டா? 3 பேர். யாரு? ஜெனரல் சூப்பர் மார்க்கெட் செயின்ஸ், ட்ரக் ஸ்டோர் செயின்ஸ், கெமி ஷாப். ஓகேவா? அவங்க 3 பேர் தான் கஸ்டமர். ஓகே, எஸ். நெக்ஸ்ட் லைன் ஐட்டம் ஆர்டரிங். லைன் ஐட்டம் ஆர்டரிங். லைன் ஐட்டம்ஸ் பெர் பர்ச்சேஸ் ஆர்டர். காஸ்ட் டிரைவர் என்ன? லைன் ஐட்டம்ஸ் பெர் பர்ச்சேஸ் ஆர்டர். ஒரு பர்ச்சேஸ் ஆர்டருக்கு எவ்வளவு லைன் ஐட்டம்ஸ் அப்படின்றது தான் என்ன. சார் லைன் ஐட்டம்ஸ் ஆர்டரிங்னா என்ன சார்? லைன் ஐட்டம்ஸ் ஆர்டரிங்னா என்ன? மளிகை கடை போறப்ப நீங்க லிஸ்ட் எழுதிட்டு எடுத்துட்டு போவீங்களா, எழுதாம எடுத்துட்டு போவீங்க? ஏன் மறந்துடுவோன்ட்டு ஒண்ணு. இன்னொன்னு, அவன் என்னென்னலாம் போட்டிருக்கான்றது நீ கேட்டிருக்கிறது தான் அவன் போட்டிருக்கிறான்ற செக் பண்ண மாட்டேன். என்ன பண்ணுவ? அட் தி எண்ட் ஆஃப் த டே லிஸ்ட்டை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவ? லைன் ஐட்டமா டிக் பண்ணிட்டு வருவ. கரெக்டா இல்லையா? அதுதான் லைன் ஐட்டம் ஆர்டரிங்கிறான். புரியுதா? லைன் ஐட்டம் ஆர்டரிங்கிறது வேற எதுவும் இல்லை. என்ன பண்ணிருப்பானு, என்னென்ன கேட்டிருப்பான்றது அவனுக்கு ஒரு லிஸ்ட் வந்திருக்கும். அந்த லிஸ்ட் படி தான் நான் அனுப்பிச்சிருக்கிறேன்னு பார்க்கணும்.
கரெக்டா? கரெக்டாப்பா? அவன் பாடுக்கா வந்து ஷாம்பு கேட்டா நீ பாடுக்கு நீ என்ன கொடுத்து அனுப்பிடக்கூடாதுப்பா. சோப் இல்ல, ஃபேஸ் வாஷ். ஓகே, புரியுது என்ன சொல்றேன்றது? புரியுதா? எஸ் எஸ். ஸ்டோர் டெலிவரி. எப்ப பார்மாசூட்டிக்கல் கம்பெனிக்காரன் என்ன பண்ணுவான்னா, ஸ்டோர்காரன் போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர மாட்டான். என்ன பண்ணுவான்? அவனே கொண்டு வந்து கூட்ஸை இறக்கிட்டு போவான். அப்போ ஸ்டோர் டெலிவரி அப்படிங்கிறது என்ன? ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கு யாருப்பா காஸ்ட் டிரைவரு? நம்பர் ஆஃப் ஸ்டோர் டெலிவரிஸ். நெக்ஸ்ட், கார்டன்ஸ் டிஸ்பேச் டு ஸ்டோர்ஸ். ஏன்பா லூஸ் லீப்ல கொண்டு போவானே இல்ல கார்டன் டப்பால வச்சுட்டு கொண்டு போவானாப்பா? தெரியுதா? அதான் சொல்றான். என்ன சொல்றான்? கார்டன் டிஸ்பேச் டு எ ஸ்டோர் பெர் டெலிவரி. ஏன்பா புரியுதா? ஒரு டெலிவரிக்கு எத்தனை கார்டன்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்க? டிஸ்பேச் பண்ணிருக்காங்க. செல்ஃப் ஸ்டாக்கிங் அட் கஸ்டமர் ஸ்டோர். ஹவர்ஸ் ஆஃப் செல்ஃப் ஸ்டாக்கிங். செல்ஃப் ஸ்டாக்கிங்னா என்னப்பா தம்பி? கஸ்டமர் வந்து இப்ப அழகு பார்மசி எல்லாம் இருக்கிறானுங்க இல்லையா, அவனுங்க வந்து எடுத்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. கம்பெனிக்காரனே என்ன பண்ணுவான்? வருவான், எடுத்து வச்சுட்டு போவான். ரீசன் என்ன? அவன் ப்ராடக்ட் எங்க கஸ்டமர் கண்ணுக்கு சீக்கிரமா படுற மாதிரி இருக்குதோ அங்க வச்சுட்டு போவான். கரெக்டா? கரெக்டா இல்லையா? தட் இஸ் த ரீசன் பிஹைண்ட். அவனுங்களே இல்ல சார் நாங்களே வந்து செல்ஃப் ஸ்டாக் பண்ணி கொடுத்துட்டு போவோம்பா. ரீசன் என்னன்னா, கஸ்டமர் கண்ணுக்கு படுற மாதிரி பளிச்சுன்னு படுற மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா எடுத்து. உதாரணத்துக்கு ரீட்டைல் சூப்பர் மார்க்கெட்ஸ்ல எல்லாமே இதெல்லாம் ரொம்ப சீக்கிரம் ரொம்ப நிறையவே நடக்கும். கரெக்டா? வேலைக்காரன் படம் பார்த்திருக்கீங்களாப்பா? சிவகார்த்திகேயன் ஃபாத் ஃபாசில் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் இல்லையாப்பா? சூப்பர் மார்க்கெட் இஸ் நத்திங் பட் சூப்பர் மார்க்கெட்டிங்மா. கரெக்டா? இதெல்லாம் அந்த சேட்டை எல்லாமே பார்மாசூட்டிக்கல்லையும் நடக்கும். ஓகே, அப்போ செல்ஃப் ஸ்டாக்கிங்ன்றது ஒரு ஆக்டிவிட்டி. அதுக்கு என்னப்பா காஸ்ட் டிரைவர் கொடுக்குறாங்க? ஹவர்ஸ் ஆஃப் செல்ஃப் ஸ்டாக்கிங். ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையாப்பா? எஸ், எவ்ரிபடி காட் இட்? Shall I proceed? Yes. Next, the April month's operating cost other than cost of goods sold. The April month's operating cost other than cost of goods sold of RST Limited are 8,27,970. என்னப்பா இது? ஓவர்ஹெட்ஸ். என்னது? ஓவர்ஹெட்ஸ். இங்க பாரு, ஓவர்ஹெட்ஸ் வந்து அப்சார்ப்ஷன் காஸ்டிங்ல என்ன பண்ணிருக்கிறேன் நான், ஸ்ட்ரைட்டா மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது என்ன கால்குலேட் பண்ணிருக்கிறேன்? ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணிருக்கிறேன். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையாப்பா? இது ஏபிசி இல்லாம வெறும்னே நான் கால்குலேட் பண்ண போன ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளவு வருது? 24,84,405. ஓகேவா? எஸ். சரி, இது எதுக்கு சார் காமிச்சீங்க? அது ஓவர் ஹெட்ஸ்னு சொன்னா அதை எடுத்து மைனஸ் பண்ணிட்டு ஒரு ஒர்க்கிங் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. புரியுது என்ன சொல்றேன்றது? இப்ப அடுத்ததுக்கு போகும். These operating costs are assigned to 5 activity areas. என்னப்பா சொல்றாங்க? மேல அதானப்பா சொல்லியிருக்கிறோம், 5 ஆக்டிவிட்டி தானே இருக்குது. ஆமாவா? இப்ப என்ன கொடுக்குறான்? அந்த 5 ஆக்டிவிட்டிக்கு இந்த ஓவர் ஹெட்ஸ் என்ன பண்றான்? அலோகேட் பண்ணி கொடுக்குறான். அப்ப என்ன பண்றான் அவன்? என்ன கொடுக்குறான்? காஸ்ட் பூல் கொடுக்குறான். ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்கும் என்ன கொடுக்குறான்? காஸ்ட் பூல். இதெல்லாம் மறந்துடாதே. ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்ல தியரி கேட்டா இதெல்லாம் எழுதி வச்சுட்டோம். காஸ்ட் ஆப்ஜெக்ட்னா என்ன, காஸ்ட் டிரைவர்னா என்ன, காஸ்ட் டிரைவர் ரேட்னா என்ன, காஸ்ட் பூல்னா என்ன, இதெல்லாம் உனக்கே இப்ப தெரிஞ்சிருக்குது. புரியுதா புரியலையா? ஒரு வாட்டி போய் பாரு, புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்னன்னு பாத்துக்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் எடுக்கணும். ஆக்டிவிட்டி பேஸ்ட் இருக்கும், அப்சார்ப்ஷன் பேஸ்ட் காஸ்டிங்க்கும் இது முடிச்சுட்டு எடுப்பேன். ஓகே ஃபைன். சொல்லுப்பா. இப்ப பாரு, கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங் எவ்வளவுப்பா டோட்டல் காஸ்ட் இன்கர் ஆயிருக்கு? 2,20,000. டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் அலோகேஷன் பேஸ் எவ்வளவு ஆர்டர்ஸ் நடந்திருக்கு? 5,500. இரு நீ பாட்டுக்கு நீ வந்து அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க சார். 2,20,000 டிவைடட் பை 5,500 காஸ்ட் டிரைவர் ரேட் சார். கரெக்டா சார்? 2,20,000 காஸ்ட் பூல் டிவைடட் பை 5,500 காஸ்ட் டிரைவர் ரேட் சார். வெயிட் பண்ணு, முதல்ல மேட்ச் பண்ணிக்கோ. அவன் அதுதான் காஸ்ட் டிரைவரா சொல்லியிருக்கிறானா என்னன்றது மேட்ச் பண்ணு. மேல என்ன ஆக்டிவிட்டி கொடுத்துருக்கான்? கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங். என்னப்பா அது காஸ்ட் டிரைவர்? பர்ச்சேஸ் ஆர்டர். மேட்சிங் ஆர் நாட் மேட்சிங்? மேட்சிங். கரெக்டா? சோ அப்போ ஒரு காஸ்ட் டிரைவர் ரேட் என்ன அங்கே கால்குலேட் பண்ண பென்சில்ல. 2,20,000 டிவைடட் பை 5,500 எவ்வளோட வருது? எவ்வளோட தம்பி வருது? 40 rupees per order. ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? Shall I proceed? Yes. Next, line item ordering. எவ்வளவுப்பா டோட்டல் காஸ்ட் பூல்?
1,75,560. 1,75,560. வெயிட் பண்ணு. எத்தனை லைன் ஐட்டம்ஸ் ஆயிருக்கு? 58,520 லைன் ஐட்டம்ஸ் 58,520. டிவைடட் பை 58,520 போட்டா உனக்கு என்ன கிடைக்கும்? காஸ்ட் டிரைவர் இல்ல டேய். காஸ்ட் டிரைவர் என்ன சொல்றான்? லைன் ஐட்டம்ஸோட நிப்பாட்ல. என்ன சொல்றான்? லைன் ஐட்டம் பெர் பர்ச்சேஸ் ஆர்டர்ங்கறான். உனக்கு 58,520 டிவைட் பண்ணா உனக்கு என்ன கிடைக்கும்? காஸ்ட் பெர் லைன் ஐட்டம். ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? என்னன்னு புரியுதா? இந்த இடத்துல போட்டு விடாதீங்க ஸ்டூடெண்ட்ஸ்ன்றேன். அதனால தான் இந்த கொஸ்டின் எடுத்து ஸ்பெசிஃபிக்கா சால்வ் பண்ணிட்டு இருக்கிறேன். அவன் பேர் என்ன கொடுத்திருக்கிறான்னு பாரு. மேல பாரு, டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் அலோகேஷன் பேஸ். என்னது? டோட்டல் யூனிட்ஸ் ஆஃப் காஸ்ட் அலோகேஷன் பேஸ். என்ன தெரியுமா அது? என்ன தெரியுமா அது? 8,27,970 காஸ்ட் இருக்கு இல்லையா? அதை எதை பேஸ் பண்ணி பிரிச்சு போட்டிருக்கிறாங்கன்றதுக்கு. சரி உட்ரு, அது கூட புரியல. கொடுத்திருக்கிறது காஸ்ட் டிரைவருக்கு உண்டான பேஸ் கிடையாது, கண்ட பேஸ். நான் சொல்றது புரியுதா? கொஸ்டின் அப்படியும் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். கரெக்டா? நீ என்ன கால்குலேட் பண்ணும்? கரெக்டான காஸ்ட் டிரைவருக்கு இன்ஃபர்மேஷன் கால்குலேட் பண்ணும். நான் சொல்றது புரியுதா? சரி, எனக்கு பதில் சொல்லு. 1,75,560 ருபீஸ்ன்னு சொல்லலாமா? டிவைடட் பை 58,520 லைன் ஐட்டம்னு சொல்லலாமா? அவுட்கம் என்ன இருக்கும்? ருபீஸ் பெர் லைன் ஐட்டம். ருபீஸ் பெர் லைன் ஐட்டம். எனக்கு அதுவா காஸ்ட் டிரைவரா இருக்கு? காஸ்ட் டிரைவர் என்ன சொல்றான்? லைன் ஐட்டம் பெர் பர்ச்சேஸ் ஆர்டர். இப்போ நீ கால்குலேட் பண்றது பெர் லைன் ஐட்டம்க்கு. ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்னு நீ கால்குலேட் பண்ணு. ஆமாவா? அப்போ ஒரு ஆர்டருக்கு எத்தனை லைன் ஐட்டம் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன் யாருக்கு தெரியணும்? நமக்கு தெரியணும். கரெக்டா? இன்னொரு டேபிள் பக்கத்துல கொடுத்துருக்கான் பாரு. பக்கத்துல கொடுத்துருக்கானா? பக்கத்து பேஜ்ல என்ன கொடுத்துருக்கான்? டேபிள், தேர்ட் டேபிள்ல செகண்ட் பாயிண்ட் பாரு. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் பெர் ஆர்டர். அப்போ ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு லைன் ஐட்டம்ஸ்? 14. ட்ரக் செயின்க்கு 12, கெமிஸ்ட் ஷாப்க்கு 10. புரியுதா? அப்போ ஒரு லைன் ஐட்டம் கால்குலேட் பண்ணி இன்டு 14 மல்டிப்ளை பண்ணா உனக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஒரு ஆர்டருக்கு உண்டான லைன் ஐட்டம் காஸ்ட் கிடைக்கும். இப்ப புரியுதா? அப்ப அதுதான் உனக்கு என்னவா இருக்கும்? காஸ்ட் டிரைவரா இருக்கும். எப்ப புரிஞ்சுதா? புரியாதவன் இந்த கொஸ்டினை ரைஸ் பண்ணு. யாருக்கு புரியலன்னு சொல்லு. யாருக்கு புரியலன்னு சொல்லு. போலாமா? Yes, sir. என்ன சுஜன்? Sir, போலாம் sir. என்ன சுஜன் தூங்கிட்டு இருக்கியா சுஜன்? No, sir. என்ன சுஜன்? போ சுஜன். சரி, இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த காஸ்ட் அலோகேஷன் பேஸ் கொடுத்துருக்கான் இல்லையா, அதுக்கு நான் கால்குலேட் பண்ணிட்டே வரேன். நான் சொல்றேன் ஓரலா, அது வந்து காஸ்ட் டிரைவரா இல்லையா நீ ஐடென்டிஃபை பண்ணிடு. பட் கொஸ்டின்ல அதுவும் கேட்டிருக்கிறான். காஸ்ட் அலோகேஷன் பேஸ்க்கு அவன் கொடுத்துருக்கிற காஸ்ட் அலோகேஷன் பேஸ்க்கு எவ்வளோன்னு சொல்லி கால்குலேட் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் கால்குலேட் பண்றேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? காஸ்ட் டிரைவர் ரேட்டை நீங்க கால்குலேட் பண்ணணும். ஓகே, கீழே கொடுத்துருக்கீங்கப்பா, நீங்க இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டு போய்க்கும். புரியுதாப்பா? போலாமா? எஸ் எஸ். நவ் டெல் மீ, ஒரு லைன் ஐட்டம்க்கு எவ்வளவு ஆகுது? ₹3 பெர் லைன் ஐட்டம். இதுதான் என்னுடைய காஸ்ட் டிரைவரா? காஸ்ட் டிரைவர் ரேட் இதுவா? கிடையாது. காஸ்ட் டிரைவர் ரேட் எனக்கு என்ன வேணும்? நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணனா, சாரி, நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் பெர் ஆர்டர் கூட மல்டிப்ளை பண்ணனா எனக்கு காஸ்ட் டிரைவர் கிடைக்கும். ஓகே, நவ் நெக்ஸ்ட் ஒன். ஸ்டோர் டெலிவரி எவ்வளவுப்பா இருக்கு? ஸ்டோர் டெலிவரி எவ்வளவுப்பா இருக்கு? 1,95,250. கரெக்டாப்பா? எத்தனை ஸ்டோர் டெலிவரிஸ் பார்க்கறாங்க? 3,905 ஸ்டோர் டெலிவரிஸ். கரெக்டாப்பா? எப்ப மேல பாருப்பா, காஸ்ட் டிரைவர் ஸ்டோர் டெலிவரிஸ் தானப்பா. மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலையாப்பா? மேட்ச் ஆகுதா? மேட்ச் ஆகலையாப்பா? மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் அடுத்தது, கார்டன்ஸ் டிஸ்பேட்ச் டு ஸ்டோர். அந்த ஆக்டிவிட்டியோட காஸ்ட் பூல் எவ்வளவுப்பா? 2,09,000. 2,09,000 எவ்வளவுப்பா வருது கார்டன்ஸ்? 2,09,000 கார்டன்ஸ். கரெக்டாப்பா? அப்போ ஒரு கார்டனுக்கு எவ்வளவுப்பா செலவாகுது? ₹1. மேல காஸ்ட் டிரைவர் என்னன்னு பாரு. Carton dispatch to a store per delivery. Matching or not matching? Not matching. ஓகேவா?
அப்போ எத்தனை ஒரு டெலிவரிக்கு எத்தனை கார்டன்ஸ் தெரியணும். கரெக்டா? அங்க பாரு, ஒரு டெலிவரிக்கு 300 கார்டன்ஸ் போட்டிருக்கிறோம். புரியுதா? இதுக்கு வர்றப்ப ட்ரக் ஸ்டோர் செயின்ஸ்க்கு வர்றப்ப 80, கெமிஸ்ட் ஷாப்ஸுக்கு வர்றப்ப 16. எப்போ புரியுதா என்ன பிரச்சனைன்ட்டு? லாஸ்ட் ஒன் செல்ஃப் ஸ்டாக்கிங் 2810 டிவைடட் பை 1760 எவ்வளோப்பா ஆகுது பெர் ஹவருக்கு? 16. கரெக்டாப்பா? ஏன்பா மேட்சிங்கா நாட் மேட்சிங்கப்பா? ஹவர்ஸ் இங்கேயும் என்ன இருக்கு? ஹவர்ஸ். மேட்சிங்கா நாட் மேட்சிங்? மேட்சிங். ஏன்பா புரிஞ்சுதா புரியலையா? எஸ் எஸ். அதர் டேட்டா ஃபார் த மந்த் ஆஃப் ஏப்ரல் இன்க்ளூட் த ஃபாலோயிங். இங்க பாருப்பா, இங்க அந்த கொடுத்திருக்கிற ரேட் அலோகேஷன் பேஸ்க்கு ஐ ஹவ் கால்குலேட்டட். ஏன்பா புரியுதா? ஷால் ஐ ப்ரொசீட்? எஸ். ஏன்பா டோட்டல் சேல்ஸ் அங்க மேல இருக்கிறது அப்படியே எடுத்து போட்டுக்கிட்டேன், காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் எடுத்து போட்டுக்கிட்டேன், கிராஸ் ப்ராஃபிட் அப்படியே மேல இருக்கிறது எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? ஏன்பா இவன் கேட்டிருக்கிறான் ஏபிசில உன்னுடைய P&L பிரசன்டேஷன் கொடுன்னு கேட்டிருக்கிறான், அதனால எடுத்து எழுதிட்டேன். ஓகேவா? நவ் லெட் அஸ் see. Now let us focus on activity based costing. Okay? அந்த அதர் பேராகிராஃபை பாரு. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எவ்வளோப்பா பண்ணியிருக்கீங்க? ஜெனரல் சூப்பர் ஸ்டோருக்கு 385, ட்ரக் ஸ்டோருக்கு 990, கெமிஸ்ட் ஷாப்க்கு 4125. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் லைன் ஐட்டம்ஸ் பெர் ஆர்டர் எவ்வளோப்பா? 14, 12, 10. டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டோர் டெலிவரிஸ் எவ்வளோப்பா? 330, 825, 2750. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் காட்டன் ஷிப்ட் பெர் ஸ்டோர் டெலிவரி எவ்வளோ? 300, 80, 16. ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஆஃப் செல்ஃப் ஸ்டாக்கிங் பெர் ஸ்டோர் டெலிவரி எவ்வளோ? 3.6 ஹவர்ஸ், 0.10 ஹவர்ஸ். ஒரு வாட்டி ஸ்டோர் டெலிவரிக்கு போனானா 3 மணி நேரம் இங்க ஸ்பெண்ட் ஆயிடும். இங்க 0.6 ஹவர்ஸ், இங்க 0.1. ஓகேவாப்பா? போலாமாப்பா? பாருப்பா, இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் ஃபோக்கஸ் பண்ணுப்பா. இங்க பாருப்பா, ஏபிசிக்கு வந்துட்டோம். கிராஸ் ப்ராஃபிட் போன ஃபார்மேட்ல என்ன எழுதியிருக்கிறோமோ அதை எடுத்து எழுதிட்டேன் நான். ஓகே, அதை எடுத்து எழுதிட்டேன். சேம் அதே தான், டிட்டோ தான், வேற எந்த சேஞ்சஸுமே அதுல கிடையாது. ஓகேவா? இப்போ பாரு, ஏபிசினால என்ன என்ன கிளியர் ஆகுதுன்றது பாரு. போன வாட்டி ஒரே இதுலயே 8,27,917 போட்டோம். அதனால எனக்கு என்ன கிடைச்சது? ஓவரால் ப்ராஃபிட் தான் கிடைச்சது. இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, கஸ்டமர் வைஸ் எனக்கு என்ன கிடைக்கும்? ப்ராஃபிட்டபிலிட்டி கிடைக்கும். போன வியூல என்ன கிடைக்கல, எனக்கு அந்த மாதிரி கிடைக்கும். பிரச்சனை புரியுதா என்னன்ட்டு? ஹேவ் யூ காட் இட்? எஸ் சார். போலாமாப்பா? போலாமாடா தம்பி? கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆர்டர் சொல்லுப்பா தம்பி. இங்க ஏதேதோ வேற வேற கண்ட அலோகேஷன் பேஸ்க்கு ஒரு யூனிட் கால்குலேட் பண்ணிருக்க இல்லையா? ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு செலவாகுது கஸ்டமர் பர்ச்சேஸ்க்கு? இங்கே பார்த்து சொல்லு. எவ்வளோ? 40. எவ்வளோ? 40. அதான் என்னுடைய காஸ்ட் டிரைவரா? அதான் என்னுடைய காஸ்ட் டிரைவரா? போலாமா? சரி வா, கீழே வா. எவ்வளவு நம்பர் ஆஃப் பர்ச்சேஸ் ஆர்டர்ஸ் பண்ணிருக்கீங்க? 385, 990, 4125. 385, 990, 4125. பாரு, ஒரு யூனிட்க்கு 40 ரூபாய் அப்படின்னா, ஒரு ஆர்டருக்கு 40 rupees அப்படின்னா 385 into 40 எவ்வளோ? 15,400. 990 into 40 எவ்வளோ? 39,600. 4125 into 40 எவ்வளோ? 1,65,000. எப்ப புரியுதா? அப்போ டோட்டல் ஓவர் ஹெட்ஸ் எவ்வளோ மேட்ச் ஆகுதான் பாரு. 2,20,000. 2,20,000. எப்ப புரியுதா புரியலையா? போலாமாப்பா? போலாமா? எஸ் எஸ். லைன் ஐட்டம் ஆர்டரிங். லைன் ஐட்டம் ஆர்டரிங் இங்க பாரு, இங்க எதுக்குப்பா கால்குலேட் பண்ணிருக்கிற? 3 rupees பெர் லைன் ஐட்டம். எனக்கு என்னப்பா வேணும்? காஸ்ட் டிரைவர். லைன் ஐட்டம்ஸ் பெர் பர்ச்சேஸ் ஆர்டர். லைன் ஐட்டம்ஸ் பெர் பர்ச்சேஸ் ஆர்டர். இங்க பாரு, ஒரு ஆர்டருக்கு எத்தனை லைன் ஐட்டம்? 14, 12, 10. டே கரெக்டாடா தம்பி? கரெக்டா? ஒரு ஆர்டருக்கு 14, 12, 10. அப்ப எத்தனை ஆர்டர் நீ பண்ணிருக்கிற? 385, 990, 4125. கரெக்டா? ஒரு லைன் ஐட்டம்க்கு எவ்வளவு செலவாகுது? 3 rupees. இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு சார். ஒரு லைன் ஐட்டம்க்கு 3 ரூபாய் சார். ஒரு ஆர்டருக்கு 14 லைன் ஐட்டம் சார்.
கரெக்டா? ஆக மொத்தம் 385 ஆர்டர் பண்ணிருக்கிறேன் சார். கரெக்டா? கரெக்டா நான் சொல்றது கரெக்டா? அப்ப எப்படி எழுதலாம் சார்? ருபீஸ் டிவைடட் பை லைன் ஐட்டம் இன்டு லைன் ஐட்டம் டிவைடட் பை ஆர்டர் இன்டு 385 என்ன ஆர்டர். கரெக்டா? லைன் ஐட்டம் என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். ஆர்டர் என்னவாயிடும்? கேன்சல் ஆயிடும். அப்ப அவுட்கம் என்ன இருக்கும்? ருபீஸ். ஏன்பா புரியுதா புரியலையாப்பா? புரியுதா புரியல? ஏன்பா புரியாதவன் Yes, sir. கையை தூக்குப்பா. ஏன்பா போலாமாப்பா? ஏமா புரிஞ்சுதாமா விவேகா? Yes, sir. சுருஜன், எஸ் சார், புரிஞ்சுது சார். டேய் தம்பி ரகு, Yes, sir. ஃபைன். நெக்ஸ்ட் இங்க பாரு என்னன்ட்டு. ஏன்பா இருக்கிறதுலயே மிகப்பெரிய அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னா இந்த சாப்டர்ல இது மட்டும்தான். அதாவது எடுத்த உடனே இன்ஃபர்மேஷன் காஸ்ட் டிரைவர் ரேட் கொடுக்கல அப்படின்னா வேற ஏதாச்சும் கொடுத்துருந்தானா நீ என்ன பண்ணி எடுத்துக்கணும்? கரெக்டான காஸ்ட் டிரைவர் ரேட்டை கால்குலேட் பண்ணி எடுத்துக்கணும். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. போலாமா? புரிஞ்சுதா புரியலையா? போலாமா? அடுத்தது சொல்லு சார். ஒரு லைன் ஐட்டம்க்கு 3 ரூபாய் சார். ஒரு லைன் ஐட்டம்க்கு 3 ரூபாய். கரெக்டா? ஆமாவா? ஒரு ஆர்டருக்கு எவ்வளவு லைன் ஐட்டம்? 12 லைன் ஐட்டம். கரெக்டா? எவ்வளவு ஆர்டர்ஸ் நீங்க சப்ளை பண்ணிருக்கீங்க? 990. எவ்வளவு ஆர்டர்ஸ்க்கு? 990. அப்போ டோட்டல் காஸ்ட் எவ்வளோ? 35,640. சார் எனக்கு என்ன யூனிட்னு எனக்கு தெரியல அப்படின்னா தயவு செய்து இன்னும் 4 கழுத வயசாகி நானே வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இருக்கிறேன். கரெக்டா? என்ன காட்டிலும் ஒரு கழுத வயசு உனக்கு கம்மி தானே? ஆமாவா? ஒரு கழுதைக்கு எத்தனை வயசு? 7 வயசு. கரெக்டா? எனக்கு 29 ஆகுது. அப்போ எனக்கு 4 கழுத வயசு ஆச்சு. உனக்கு எவ்வளவு கழுத வயசு? டேய் 4 கழுதடா, 5வது கழுதடா போயிட்டு இருக்கிறது. 4 கழுத 8 7 4 சார் எவ்வளோடா? 28. முடிஞ்சிருக்கிறது எவ்வளவு? முடிஞ்சிருக்கிறது 29ன்னா 5வது கழுத வயசு ஓடிட்டு இருக்குன்னு நான் சொல்லணும். சரி, உங்களுக்கு எவ்வளவு கழுத வயசு? 4வது கழுத வயசு. சரி, ஓகே. உனக்கும் எனக்கும் ஒரு கழுத வயசு தான் டிஃபரன்ஸ். ஃபைன், சொல்லுப்பா. நெக்ஸ்ட் அடுத்தது ஒரு லைன் ஐட்டம்க்கு எவ்வளோ? 3. ஒரு ஆர்டருக்கு எத்தனை லைன் ஐட்டம்? 10. கரெக்டா? எத்தனை ஆர்டர் பண்ணியிருக்கிற? 4125. அப்ப எவ்வளவு ஆச்சு? 1,23,007. புரியுதா? அதோடைய டோட்டல் மேட்ச் ஆகணும். நீ பாட்டுக்கு நீ ஏதேதோ பண்ணி டோட்டல் மேட்ச் ஆகலன்னா அவ்வளவுதான், அவுட்னு அர்த்தம். பக்கத்துல டோட்டல் காலம் போட்டு செக் பண்ணிட்டே வரணும். சரியா? இந்த பிரசன்டேஷன்ல எப்படி போனாலும் கிட்டத்தட்ட செஸ் மாதிரிப்பா. இது வந்து இந்த ஃபார்மேட் வந்து செஸ் மாதிரி. ஓகே, இல்லைன்னா வம்பாயிடும். அடுத்தது ஸ்டோர் டெலிவரி பாடுறா. ஸ்டோர் டெலிவரி இங்க ஏதோ ரேட் பெர் அலோகேஷன் பேஸ் எவ்வளவு கால்குலேட் பண்ணிருக்கிற? 50 rupees. அதுதானா காஸ்ட் டிரைவரு? ஸ்டோர் டெலிவரி ஆக்டிவிட்டிஸ்க்கு அதான் காஸ்ட் டிரைவரு. அதான் காஸ்ட் டிரைவர். ஒரு ஸ்டோர் டெலிவரிக்கு எவ்வளவு செலவாகுது? 50. ஒரு ஸ்டோர் டெலிவரிக்கு எவ்வளவு செலவாகுது? 50. Now let us see. எத்தனை ஸ்டோர் டெலிவரிஸ் இருக்கு? 330, 825, 2750. 330, 825, 2750. சார் ஒரு ஸ்டோர் டெலிவரிக்கு 50 ரூபாய் சார். ஒரு ஸ்டோர் டெலிவரிக்கு ஜூம் ஆகடா. ஒரு ஸ்டோர் டெலிவரிக்கு 50 ரூபாய் சார். 330 ஸ்டோர் டெலிவரிஸ் பண்ணிருக்கிறேன். எவ்வளவு சார் ஆகுது? 16,500. இங்க 50 into 825 எவ்வளவு சார் ஆகுது? 41,250. 2750 into 50 எவ்வளோ? 1,37,500. Total comes to 1,95,250. ஏன்பா நான் சொல்றது புரியுதா புரியலையா? Shall I proceed? Carton dispatch. சொல்றா தம்பி, இங்க என்னடா கால்குலேட் பண்ணிருக்கிற? அதுக்கு சம்பந்தப்பட்ட ரேட்டு எவ்வளோடா? 1 ரூபாவாடா கார்டனுக்கு. கரெக்டா? அதுதான் உனக்கு வந்து காஸ்ட் டிரைவரா? நோ. என்ன சொல்றான்? பெர் டெலிவரிக்கு எவ்வளோ? கரெக்டா? நீ என்ன கால்குலேட் பண்ணி வச்சிருக்க? ஒரு கார்டனுக்கு. அவன் என்ன கேட்கிறான்? ஒரு டெலிவரிக்கு. கரெக்டா? மாமியாரும் மருமகளும் ஒன்னா ஒன்னு இல்லையா? எப்படி சார் ஒன்னாகும்? கரெக்டா? எப்படி சார் ஒன்னாகும்? See here.
ஒரு டெலிவரிக்கு எத்தனை கார்டன்? கொஸ்டின் கொடுத்துருக்கான் பாரு, மூணாவது டேபிள்ல பாரு. ஒரு டெலிவரிக்கு எத்தனை கார்டன்? 300. இன்னொன்னுக்கு 80, இன்னொன்னுக்கு 16. கரெக்டா? எத்தனை ஆர்டர்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க? 330, 825, 2750. கார்டன், சாரி, எத்தனை ஆர்டர் இல்லப்பா, டெலிவரி. எத்தனை டெலிவரிப்பா பண்ணிருக்கீங்க? 330, 825, 27. ஏன்னா ஆர்டர்னா வேற டே, நானே மாத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். இங்க என்ன கொடுத்துருக்காங்க? பெர் டெலிவரிக்கு. அப்ப டெலிவரினா என்ன? 330, 825, 2750. சொல்லு பார்க்கலாம். சார் ஒரு கார்டனுக்கு 1 ரூபாய் சார். கரெக்டா? ஒரு டெலிவரிக்கு 300 கார்டன் சார். கரெக்டா? 330 டெலிவரி பண்ணிருக்கிறேன் சார். அப்ப எவ்வளவு சார் எனக்கு வருது? 99,000. என்னப்பா எழுதலாமா? என்னது? rupees divided by carton into carton divided by delivery into delivery into delivery. delivery cancel out ஆயிடும், carton cancel out ஆயிடும். அவுட்கம் என்ன இருக்கும்? rupees மட்டும். நம்ம புரிஞ்சுதா? புரியலன்னா தயவு செய்து இது போட்டுக்கோ. CA ஃபைனல் ஸ்டூடெண்ட் ஃபாரெக்ஸ் வரைக்கும் இதுதான் போட்டுட்டு இருக்கு. அவங்ககிட்ட போய் கேளு, இதே மாதிரி தான் கேன்சலேஷன் பண்ணணும். சரியா? அவனே இதுதான் போட்டிருக்கான். உனக்கு என்ன? கரெக்டா? பாரு, எங்கேயாச்சும் இது வந்து ஸ்டக் ஆனா இது பாத்துரு. ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்ல டைம் ஸ்கேல் போட்டுக்கோ, எங்க இருந்தாலும் வந்துருவேன். லீவரேஜ் அனாலிசிஸ்ல இன்கம் ஸ்டேட்மெண்ட் போடு, எங்க இருந்தாலும் திரும்பி வந்துருவேன். மார்ஜினல் காஸ்டிங்ல ஸ்டேட்மெண்ட் போடு, ஸ்டாண்டர்ட் காஸ்டிங்ல டேபிள் போடு. ஓகேவா? இங்க வந்துச்சுன்னா யூனிட் கேன்சலேஷன் போடு. புரியுதா? இது எல்லாமே வந்து உனக்கு தெரியும் அப்படின்றதுனால வந்து எனக்கு தெரியும் சார் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நிமித்துட்டு போனா ஒரே படார்னு சொல்லிட்டு நெஞ்சிலேயே இறக்குவான் கத்திய. யாரு? யாரு? ஐசிஐ. கரெக்டா? எஸ் எஸ். ஏன்பா நேத்து தான்ப்பா பிரைம்ல படம் பார்த்தேன். யாரு? ராயன். கரெக்டாப்பா? நல்ல ஆயுதம்ப்பா அது. எங்கெங்கெல்லாம் டிசைன் பண்றானுங்கன்னு தெரியலப்பா. செம்ம ஆயுதம்ப்பா அது. கரெக்டா? கையில புடிச்சிட்டு போறதே தெரியாது, நல்ல கிரிப்பும் இருக்கும். எவனாச்சும் வந்தா பஜக்குன்னு ஒரு குத்துதான். கரெக்டாப்பா? இனிமே எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ண போறானுங்கன்னு தெரியல. எஸ். டே, அவன் கிட்ட சதையே இல்லடா. சரி, அவனுக்கு குத்துனாலும் உள்ளார போவாது தம்பி. நெக்ஸ்ட் அடுத்தது பாரு. நெக்ஸ்ட் ₹1 per carton. கரெக்டா? 80 carton per delivery into எத்தனை டெலிவரிஸ் பண்ணிருக்கிறேன்? 825. so total comes to 66,000. கரெக்டா? நெக்ஸ்ட் இங்க ஒரு கார்டன் சார், 1 ரூபாய்க்கு ஒரு கார்டன் சார். ஒரு டெலிவரிக்கு 16 கார்டன் சார். அப்போ டோட்டல் டெலிவரி எவ்வளவு சார் பண்ணிருக்கிறேன்? 2750. total comes to 44,000. grand total comes to 2,09,000. நம்ம புரியுதாப்பா? லாஸ்ட்பா செல்ஃப் ஸ்டாக்கிங் பாருப்பா. செல்ஃப் ஸ்டாக்கிங் என்னப்பா சொல்றான்? சொல்லுப்பா. 1 மணி நேரத்துக்கு எவ்வளவுப்பா செலவாகுதுன்றான்? 16. கரெக்டா? கரெக்டா? எஸ். அவனும் என்ன சொல்லிட்டான்? ஹவர்ஸ் ஆஃப் செல்ஃப் ஸ்டாக்கிங். கரெக்டா? நீ கண்டுபிடிச்சது எவ்வளவுக்கு? 1 ஹவருக்கு. கரெக்டா? எத்தனை மணி நேரம் ஆகும் பாரு. சார் ஒரு டெலிவரிக்கு 3 மணி நேரம் ஆகுன்றான். அப்ப எத்தனை டெலிவரி பண்ணிருக்கிற நீ? 330 டெலிவரி. கரெக்டா? சார் ஒரு டெலிவரிக்கு 3 மணி நேரம் ஆகுது சார். ஒரு டெலிவரிக்கு 3 மணி நேரம் ஆகுது சார். அப்போ 330 டெலிவரி பண்ணிருக்கிறேன் சார். 330 டெலிவரி பண்ணிருக்கிறேன் சார். ஒரு ஹவருக்கு எவ்வளவு சார் செலவாகுது? 16 rupees சார். ஒரு டெலிவரிக்கு 3 மணி நேரம் ஆகுது சார். 330 டெலிவரி பண்ணிருக்கிறேன் சார். எவ்வளவு சார் வருது? 15,008. நம்ம புரியுதா? சேம் திங் இங்க 16 rupees per hour சார். ஒரு டெலிவரிக்கு 0.6 hours ஆகுது சார். 825 டெலிவரிஸ் பண்ணிருக்கிறேன். கரெக்டா? சார் இதுக்கும் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும். எப்படி சொல்லு? rupees per hour. கரெக்டா? இன்டு ஹவர் டிவைடட் பை டெலிவரி இன்டு டெலிவரி. டெலிவரி கேன்சல் ஆகும், ஹவர் கேன்சல் ஆகும். அவுட்கம் என்ன இருக்கும்? ருபீஸ்ல. ஓகே. நெக்ஸ்ட் 16 per hour, 0.1 hours per delivery. 2750 is the number of deliveries. How much? 4,400. Grand total comes to 28,160. ஓகேவாப்பா? இப்போ கிராஸ் ப்ராஃபிட்ல இருந்து அந்தந்த கஸ்டமருக்கு உண்டான ஓவர் ஹெட்ஸை மைனஸ் பண்ண எவ்வளவு வருது?
6,53,000 இவன் சைட்ல இருந்து வருது. 9,43,965 இவன் சைட்ல இருந்து வருது. இவனுக்கு எவ்வளோ 8,86,600. கிராஸ் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ வருதுப்பா? இவனுடைய கிராஸ் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ், இவனுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை சேல்ஸ். தேங்க்ஸ்க்கா, கரெக்டான டைமிங்க்கா. ஆமா, ஃபைன். 2.9% is your gross profit percentage. 4.76 is your gross profit percentage. 9.9 is your gross profit. Net profit எவ்வளோ வருது? ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 2.33, 3.96, 5. புரியுதாப்பா? புரியுதா புரியலையா இந்த கொஸ்டின்? ஓகேவா? இந்த கொஸ்டின் நீ எழுதிக்கோ. நெக்ஸ்ட் என்ன பண்ணும் தெரியுமா? நான் சொல்ற கொஸ்டின் இருக்கு இல்லையா, நோட் பண்ணிக்கோ. கொஸ்டின் நம்பர் 4, ப்ராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 4. நெக்ஸ்ட் செஷன்ல நான் கிளாஸ் எடுக்கல, ஏன்னா சிஏஎஸ்க்கு வந்து இட் ரிக்வயர் 3 hours. இப்போ எடுத்தா நீயும் செத்துருவேன், நானும் செத்துருவேன். கரெக்டா? அது காலையில் எடுக்கிற, நாளைக்கு ஒரு சாப்டர், இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் இட். ஓகே. ஆல்ஃபா லிமிடெட் இருக்கு இல்லையா, இருக்கா? ஏன்பா இது என்னுடைய சிஏ ஃபைனல் காஸ்டிங் கொஸ்டின். என்னுடைய ஃபேவரட் கொஸ்டின். இட் ஹஸ் பீன் ஆஸ்க்ட் ஃபார் 12 mark ஃபார் மீ. ஐ காட் 80 marks இன் சிஏ ஃபைனல் காஸ்டிங்ல. ஓகே, 88 mark அட்டென்ட் பண்ணப்பா, 80 mark வாங்கினேன். 12 mark பசின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டான்ப்பா. ஓகே, தட்ஸ் த ரீசன். ஆர் எல்ஸ் ஐ வுட் ஹவ் காட் 85 or 86, another extra 6 marks. புரியுதா? கொஸ்டின் நம்பர் 4. ஓகே, இது வந்து நீங்க சால்வ் பண்ணணும். ஓகே, எப்போ? பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறம். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் பிராக்டிஸ் கொஸ்டின் நம்பர் 4, இல்லஸ்ட்ரேஷன் நம்பர், சாரி, பிராக்டிஸ் நம்பர் 4, இல்லஸ்ட்ரேஷன் நம்பர் 4. ரெண்டுமே 4 இங்க சால்வ் பண்ணிட்டு கிளம்பிக்கோ. வீட்டுக்கு ஹோம்ஒர்க் நான் தரேன். ஓகேவா? அதெல்லாம் கொஞ்சம் இன்னைக்கு ஒழுங்கா என்ன பண்ணிட்டு வரணும், ஹோம்ஒர்க் போட்டுட்டு வரணும். இல்ல போடாம வந்தனா 7 ஜெனரேஷனுக்கு தோண்டி திட்டினதுக்கு சமம். இல்ல சார் எனக்கு இந்த வார்த்தை பத்தாது அப்படின்னா ரெக்கார்டிங் ஆஃப் பண்றேன். சரியா? ரெக்கார்டிங் ஆஃப் பண்ணிட்டு ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கட்டும், நான் அவங்களுக்கு கேட்கட்டும். கெட்ட வார்த்தை திட்டுறதுல ஐ எம் வெரி மச் எக்ஸ்பர்ட் இன் scolding in bad words. Okay, I have very good dictionary upon the same. Okay, yes, go and come back, go for the break and come back.